அது எப்படியெல்லாம் ஆதிகாலத்து சபையில் உருவானது, எப்படியெல்லாம் பரிசுத்தவான்களை தேவன் பயன்படுத்தினார், எப்படியெல்லாம் ஆதி சபையை பயன்படுத்தினார், நம்ம அதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் கிறிஸ்தவ ஐக்கியத்தை, இந்த ஃபெலோஷிப் இல்லையா, அந்த ஃபெலோஷிப்பை ஐக்கியத்தை இழக்க வைப்பது பாவம். ஐக்கியத்தை இழப்பது பாவம். கிறிஸ்துவ ஐக்கியத்தை இழப்பது பாவம். இதான் தலைப்பு. கிறிஸ்துவ ஐக்கியத்தை இழப்பது பாவம். த டேஞ்சர்ஸ் ஆஃப் லூசிங் கிறிஸ்டியன்ஸ் ஃபெலோஷிப். சின் டேஷ் சின். பாவத்தின் நிமித்தம் கிறிஸ்துவ ஐக்கியங்கள் என்ன செய்கிறது? கரைபடுகிறது, தடைபடுகிறது. ஆமென். பிகாஸ் ஆஃப் சின். இந்த ஐக்கியம் நல்லா, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியோடு கூட இருக்கிறது. இதுதான் சபை. ஆனால் இந்த ஐக்கியத்தை ஆதியில் பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்கும், ஆதாமின் சாயலில் ஆதாமின் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பின் எலும்புமாக இருந்த ஃபெலோஷிப். பாருங்க எப்படிப்பட்ட ஃபெலோஷிப். ஐக்கியமான ஏவாள் என்கிற அந்த முதல் சபையாகிய சபைக்கும் இருந்த ஐக்கியத்தை கெடுத்தது எனது பாவம். மீறுதல் என்கிற பாவம், கீழ்ப்படியாமை என்கிற பாவம் இல்லையா, வார்த்தைக்கு மாறாக வார்த்தையை அசட்டை பண்ணுவதனாலே வந்த பாவம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவன் பாவம் செய்து அவனுடைய சந்ததியிலையும் பாருங்கள், அந்த கோபம், அந்த மூர்க்கத்தனம், அந்த பெருமை, அந்த சுயம், அந்த கீழ்ப்படியாமை, அந்த பொறாமை, அந்த எரிச்சல், அவனுடைய பிள்ளைகளிடத்தில் அதே பாவம் தொடர்கிறது. ஐக்கியத்தை இழக்க வைக்கிறது. ஆபேல் காயின் சகோதர ஐக்கியத்தை இழக்க வைத்து ஆபேலை கொலை செய்கிற அளவுக்கு காயினுடைய மூர்க்கம் கோபம் கொள்ளுது. அதே போல் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவனோடு கூட உள்ள நல்ல ஒரு ஃபெலோஷிப்பையும் அவங்களுடைய தாய் தகப்பனாவது பாவம் செய்து தேவனுக்கு பயந்தார்கள். பயந்து தோட்டத்தில் மரங்களுக்கு நடுவில் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அவருடைய சந்ததியான காயின் பாருங்கள், கர்த்தரிடத்தில் பேசும்போது பாருங்கள், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? ஆமென். அவ்வளோ துணிகரமான வார்த்தையை தேவனிடத்தில் பேசுவதை பார்க்கிறோம். ஸோ அந்த ஐக்கியங்களை உடைப்பதே பாவம். தொடர்ந்து நீங்கள் வேதத்தில் பார்த்து கொண்டு வரும்போதெல்லாம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். சரி, அப்போ இந்த நாட்களிலும் த டேஞ்சர்ஸ் ஆஃப் லூசிங் கிறிஸ்டியன்ஸ் ஃபெலோஷிப், கிறிஸ்துவ ஐக்கியத்தை இழப்பது பாவம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்புறம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். முதல்ல 16ஆம் அதிகாரம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தில் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அப்புறம் நம்ம ஐக்கியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? பாவமாக இருந்த நமக்கு, பாவமாக இருந்த நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஐக்கியம் முதலாவது எங்கேருந்து ஆரம்பிக்குது? கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவனாய் போகும்போது பிசாசு அவனுக்குள்ளே வந்து அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி அவனை அதிக கேடு உள்ளதாக மாற்றி அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்துகிற வேளையில் அவன் இயேசு கிறிஸ்துவண்டை வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், ஆமென். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அப்போ ஐக்கியம், அந்த ஐக்கியத்தில் நாம் பார்க்கிறது போல 1 கொரிந்தியர் 10:16 மீண்டும் வாசிங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின்
பாத்திரம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது. முதல்ல நம்ம ஐக்கியம் கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஐக்கியத்தில் இருந்து இந்த ஐக்கியத்தில் எப்படி ஒருவேளை இந்த ஐக்கியத்தில் இருந்து பாவம் செய்கிறவங்களும் வேறு, அது ஜாஸ்தி இருக்காது. சபைக்குள்ளே வந்துட்டு பாவம் செய்கிறவங்க ரொம்ப கம்மி தான். ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது போல் அதுவும் ஒரு சபை தான். அதில் இருந்து பாவம் செய்தது போல் இன்றைக்கெல்லாம் நம்மளால் அதிகமாக பாவம் செய்ய முடியாது. ஆமென். அவருடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறது, பொல்லாங்கன் அவனை தொடான், அவன் பாவம் செய்யான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை, வித்துனா வார்த்தை, ஏன்னா நம்ம ஆவியிலையும் வார்த்தையிலையும் பிறந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஃபெலோஷிப் என்பது ரொம்ப 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 ப்ராசஸான ஒன்று. அதில் விலையேற பெற்ற ஒரு ஃபெலோஷிப் இருக்குதுன்னா அது பிளட் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். அப்போது நம்ம பாவத்தை குறித்து அடுத்த வாரம் பார்ப்போம். முதல்ல இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அப்போது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். இந்த இரத்தத்தின் ஐக்கியத்திலிருந்து தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் வருகிறது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியம். பாருங்கள், அது இங்கிலீஷில் படியுமா கொஞ்சம்? The cup of blessing which we bless is it not the communion of the blood of Christ? Is it not the communion of blood of Christ? The bread which we break, it is not the communion. Is it not communion of the body of Christ? Amen. Amen. எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபெலோஷிப்பாக இருக்குது இல்லையா? இப்போ 21ஆம் வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அங்கே எப்படி இருக்கிற ஐக்கியம்? அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய ரத்தத்தினால். லாஸ்ட் வீக் தான் நம்ம கம்யூனியன் எடுத்தோம் இல்லையா? ஆனால் நம்ம ஃபெலோஷிப் எப்படி இருக்கிறது? குறிப்பாக நான் அதிகமாக கேட்குறேன், உங்களை யூத் ஃபெலோஷிப் எப்படி இருக்குது? இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே கம்யூனியன் எடுக்கிறவங்க தான், ஒரு ஆளை தவிர எல்லாமே கம்யூனியனில் இருக்கிறவங்க தான். அப்போ உங்கள் பாடி கிறிஸ்துவனுடைய பாடியோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது. உங்கள் ரத்தமும் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தோடு கூட ஃபெலோஷிப்பில் இருக்குது. உண்மைதானா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதுனால தானே இந்த பர்டேக்கருக்குள்ளே நம்ம வர்றோம், இந்த பர்டேக்கருக்குள்ளே வர்றோம் இல்லையா? இந்த ஐக்கியத்துக்குள்ளே வருகிறோம் இல்லையா? அப்போ இதில் இருந்துக்கிட்டு இன்னொரு ஃபெலோஷிப், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு ஐக்கியம், இன்னொரு ஃபெலோஷிப் எதில் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்தில். அது இங்கிலீஷில் படி. You cannot drink the cup of the Lord and the cup of the devils. பார்த்தீங்களா? ரெண்டுத்தில் ஒன்றுத்தில் ஐக்கியம் கொள்ள முடியும். இப்படி ஒரு ஐக்கியம், அப்படி ஒரு ஐக்கியம் சான்ஸே கிடையாது. ஆமென். அப்படி கொள்ளவே முடியாது. பிசாசு அப்படி விடவே விடாது. ஆமென். ரொம்ப தந்திரவாதியான பிசாசு. சீஷர்களோடு கூட யூதாசும் என்ன செய்தான்? அந்த ஐக்கியத்தில் பங்கு பெற்றான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியலை? அந்த அப்பத்தை அவன் வாங்கின உடனே அபாத்திரமாய் அன்வர்த்தியாய் அந்த அப்பத்தை வாங்கின உடனே, அந்த ரத்தத்தை பானம் பண்ண உடனே, அந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ண உடனேயே சாட்டன் என்டர் இன்டு ஜூடஸ். பார்த்தீங்களா? பிசாசு சும்மா இருக்கும். அவனுக்கு தெரியும் நம்ம ஆள் யார், நம்ம ஃபெலோஷிப்பில் இருக்கிறவன் யார், அவன் மைண்ட் செட் என்ன, அவன் ஸ்பிரிட் என்ன. அவன் சபையில் இருந்தாலும் அதுதான் ரொம்ப டேஞ்சர். நம்ம ஐக்கியத்தை குலைக்கிறது பாவம். அந்த பாவம் எப்படி வருகிறது? நம்ம ரெண்டு நினைவுகளால் குந்தி நடக்கக்கூடாது. ரெண்டு ஃபெலோஷிப்பில் ஐக்கியம் வைக்கக்கூடாது. ரெண்டு ஃபெலோஷிப்பில் ஐக்கியம் இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அப்போ he cannot be partakers of the Lord's table and of the table of devil. ஆமென்.
ஒரு பக்கம் ஆண்டவரோடு உட்காந்து நல்ல டேபிளில் சாப்பிட்றது, இன்னொரு பக்கம் பிசாசு. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. அப்போ இது என்னதுன்னா, திஸ் இஸ் கால் ஈவில் அசோசியேட்ஸ். புரியுதா? ஈவில் அசோசியேட்ஸ்னா என்னது? பிசாசுகளோடு கூட ஐக்கியம். நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தானே, என்ன பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் தானே, நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே பழகிறோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே நாங்கள் மூவ் நாங்கள் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஏவாளை வஞ்சித்தது எப்படி? ஏவாளை வஞ்சித்தது எப்படி? பயமுறுத்தியா இந்த பாரு, சாப்பிடலன்னா உன்னை பிடிச்சிருவேன், உன் மேலே ஏறிடுவேன், அப்படியா? எப்படி? ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஃப்ரெண்டாக பேசி தான். கேர்ஃபுல்லாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும். அப்படின்னா என்னது? ஈவில் அசோசியேஷன்ஸ். நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்ராகமம் 23 அதனுடைய 2. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக, வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. மேல் வசனத்தை மட்டும் படிங்க. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. சபைக்கு ரொம்ப முக்கியம். தீமை செய்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபெலோஷிப், ஒரு கம்பெனி, ஒரு கூட்டக்கூடாது. சபையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் சபைகளுக்குள்ளே, இதுதான் சபையை ஸ்பாயில் பண்ணுது. ஃபஸ்ட்டு இது சபையை ஸ்பாயில் பண்ணாது, உங்களை ஸ்பாயில் பண்ணும். உங்களை ஸ்பாயில் பண்ணி கர்த்தருக்கு அந்நியர்களாக காண்பிக்கும். யூதாஸ் என்றைக்குமே சீஷர்களுக்கு அந்நியர்களாகவே தெரியலை, தெரியுமா? சீஷர்களோடு கூட தான் இருந்தான். சீஷர்கள் யாரும் யூதாஸ் மேலே சந்தேகப்படலை. சீஷர்கள் யாரும் யூதாஸை தப்பாகவே நினைக்கலை. ஆனால் அவனுடைய அசோசியேஷன்ஸ் எங்கே இருந்தது? ஈவில் மேன்ஸ். அதை அறிந்தவர் யார்? கர்த்தர். அதனால் ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கும் ஆவியை பெற்ற ஊழியர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்குது, நீங்கள் யாரோட ஐக்கியம் கொள்றீங்க, உங்கள் ஐக்கியம் எப்படிப்பட்ட ஐக்கியமாக இருக்குது, சபையில் எப்படி ஐக்கியம் கொள்றீங்க, வெளியில் எப்படி ஐக்கியம் அது எப்படியோ கர்த்தர் காமிச்சிருவார். இயேசுக்கு தெரியும். ஆகவே தான் இயேசு யூதாஸை ரொம்ப நேசித்து நண்பனே நண்பனே நண்பனேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவன் மாறுவான்னு சொன்னார், நினச்சார். கடைசி வரைக்கும் மாறல. கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யினார். அதில் நிறைய அர்த்தம் இருக்குது. நீ செய்ய வேண்டியது என்னது? முதல்ல என்னை நீ காட்டி கொடுப்ப. அடுத்தது நீ என்ன செய்வ? நீ காட்டி கொடுத்த காசை கொண்டு போய் தூக்கி வீசி எறிவ. ஐயோ, குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு மனசாட்சி பாதிக்கப்பட்டு நாண்டு கொண்டு சாவாய், தூக்கு மாட்டி சாவாய். அப்படி தானே செத்தான். அதுதான் இயேசு கடைசியாக சொன்ன வார்த்தை யூதாஸ், நீ செய்கிறத சீக்கிரமாக செய். ஏன்னா ஒரு சபை கெடுக்கிறத, ஒரு சபை ஃபெலோஷிப் கெடுக்கிறத தேவன் விரும்பவே மாட்டான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பந்தியிலையும் பிசாசனுடைய பந்தியிலையும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பங்கு இருக்கக்கூடாது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23:2 என்ன சொல்லுது? தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. உனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்காத. திரளான கூட்டத்தில் சேர்ந்துக்கிட்டு நான் இந்த கூட்டத்தில் இருக்கிறேன், பார்த்தீங்களா, நான் அங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன். பிசாசு தான். நான் வடபுற ஆலாதனை கூட்டத்தில் பங்கு பெற்றவன், சும்மா இல்லை, நான் அங்கே பங்கு பெற்றவன். ஆமென். இங்கிலீஷில் படிமா, thou shalt not follow a multitude to do devil. Thou shalt not follow a multitude to do evil. எவ்வளோ அருமையாக போட்டிருக்கு பாருங்க. ஆமென். திரளான கூட்டத்தை சேர்க்காதீங்க, திரள் கூட்டத்தை சேர்க்காதீங்க. எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எனக்குன்னு ஒரு மாசு இருக்குது, எனக்குன்னு ஒரு இது இருக்குது. சபையை உடைக்கிறது.
சபையை உடைக்கிறதுக்கு பிசாசு உங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்குன்னு அர்த்தம். செலக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஆமென். 34ஆம் வசனம் அதிகாரம் 12ஆம் வசனம், சேம் எக்ஸடஸ், யாத்ராகமம் 34 அதனுடைய 12. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு. பண்ணினால் அது உன் நடுவில் கன்னியாக இருக்கும். Take heed to thyself. படி. Lest thou make a covenant with a inhabitation of the land whither thou goest, lest it be for a snare in the midst of the கன்னி. நடுவில் ஸ்னேர்னா கன்னி. அதாவது நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு, நீங்கள் படிக்கிற காலேஜில், நீங்கள் படிக்கிற நீங்கள் வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில், அங்கேயும் அப்படிப்பட்ட ஃபெலோஷிப்பில் சேராதீங்க. அதுதான் அது. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு. நீங்கள் இப்படி எடுத்துக்குங்க. இல்லை ஒருவேளை அப்ராடில் படிக்கிறீங்கல்ல, அங்கேயும் இந்த மாதிரியான நபர்களோட சேரக்கூடாதுன்னா நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகள்னே போட்டிருக்கு இல்லையா? அப்படி தானே போட்டிருக்கு. தேசத்தின் குடி, அங்கே உள்ள சிட்டிசன், அங்கே உள்ளவங்க, அவங்களோட உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக. நீ கர்த்தருடைய இரத்தத்திலும் கர்த்தருடைய பந்தியிலும் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிற சபையில் உடன்படிக்கை பண்ணி அந்த சபைக்கு உண்மையாக இருக்கிற பொருட்டு தான் கர்த்தர் உன்னை இந்த நாளில் உயர்த்தி ஆசீர்வதித்து உன்னை மேன்மையாக வைத்திருக்கிறார். ஆனால் நீ அந்த காரியங்களை மீறி அப்படிப்பட்ட அந்த ஜனங்களோடு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்போடு நீ ஐக்கியம் கொள்ளும்போது அது உனக்கு கன்னியாக மாறுகிறது. இது நமக்கு தெரிஞ்சது தான். சங்கீதம் 1 வசனத்தில் கூட இதுக்கு தெளிவாக இருக்குது. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராம். நல்லா கவனிக்கணும். ஆமென். உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியம் இருக்குது, இதைத்தான் நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்புகிறேன், இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு உங்களில் யாருக்காவது அது இருக்குன்னா அவங்க அப்படியே போய் கொஞ்சம் நேரம் தனியாக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்படிப்பட்ட எண்ணம் எனக்குள்ளே வரக்கூடாது, இப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ளே வரக்கூடாது, என்னுடைய ஐக்கியமெல்லாம் உங்களோடு கூட தான்ப்பா, உங்கள் ரத்தத்தினால உங்கள் சரீரத்தினால தான் ஐக்கியம். அப்படி தான் நான் இந்த பேப்டைஸ் வாங்கியிருக்கிறேன், அப்படி தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இதை விட்டு எனக்குள்ள தீங்காக தோன்றுகிற எந்த காரியத்துக்கும் நான் என்ன பிசாசு ஒரு கண்ணியாக வச்சிடக்கூடாது. என்ன ஒரு நாளைக்கு அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இல்லையா? ஒரு நாள் தெரிஞ்சிடும்ல, தெரிஞ்சு அந்த ஃபெலோஷிப் உடஞ்சி அதனால் பெரிய ப்ராப்ளம் அப்படிலாம் வந்திருக்கு இல்லையா? சபைகளில் சில காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி அவங்க அப்படி போனவங்க நம்ம நேசிக்கிறோம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, அவர் ஆன்சர் கிளியர், நம்ம ஒன்றும் செய்யலை. அப்படி போனவங்களோ இன்றைக்கி நம்ம கூட ஐக்கியம் கொள்ள முடியுதா? கர்த்தருக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். நம்ம யாரையுமே தீமையாக நடத்தலை, யாரையுமே தவறாக நடத்தலை, தவறான துருபதேசம் சொல்லலை, துர் ஆலோசனை சொல்லலை, எந்த காரியமும் நம்ம செய்யலை. அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்து ஏதோ ஒன்று ஆகி, காரணம் இதுதான், தேவனுடைய பந்தியும் பிசாசுடைய பந்தியிலையும் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. ஐக்கியம் கொண்டு அந்த ஃபெலோஷிப் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, ஈஸியாக காட்டி கொடுத்துரும். இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு அவமானப்பட்டு தோட்டத்தை விட்டு வெளியில் போகும்போது அந்த நல்ல ஃபெலோஷிப்பை விட்டு ஆடாம் அண்ட் ஈவ் எப்படி போனாங்க? துக்கத்தோடு வெளியே போனாங்க. தேவனிடத்தில் தவறு இருக்கா சொல்லுங்கள்? இவங்க ஃபெலோஷிப் கெட்டு போனதுக்கு காரணம் தேவனா? தேவன் இல்லை. அங்கே இருக்கிற மிருகமா? அங்கே இருக்கிற காட்டு மிருகங்களா, நாட்டு மிருகங்களா, ஊரும் பிராணிகளா? ஸ்னேக்.
ஈவில் இல்லையா? அந்த ஒன்று தான் அவங்கள கெடுத்தது. ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர், இந்த 3 ஈவிலுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரியாசம், சபையில் இருந்து கொண்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரியாசம் பண்ணக்கூடாது. நான் விளையாட்டுக்கு செஞ்சேன், நாய் காதை பிடிச்சி திருக்கிட்டு நான் விளையாட்டுக்கு செஞ்சேன்னு சொல்லாதன்றார் ஆண்டவர். நாய் கடிச்சதுன்னா நீ என்ன செய்வ? நீ ரேஃபீஸ் தான் போடணும், உனக்கு ரேஃபீஸ் தான் வரும் இல்லையா? நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்றார். நாயே ஒரு பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டிட்ட போய் ஏன் நீ விளையாடுற? அந்த ஸ்பிரிட்டிட்ட போய் நீ ஏன் விளையாடுற இல்லையா? விளையாட்டுக்கு செஞ்சேன்னு சொல்கிற. நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக நடக்கிறோம். என்ன பாஸ்டர் இது? அது கடிச்சாதான் தெரியும் உனக்கு. இந்த 3 ஈவில் ஸ்பிரிட் எதில் இருக்குது? துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர். ஆமென். இதில் நீ ஆலோசனையின்படி நடக்காத, வழியில் நிற்காத, உட்காரும் இடத்துலையும் உட்காராத. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் மகனே, நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு ஈவில் அசோசியேஷன்ஸ், அவர்களோடு வழி நடவாமல் இன்னைக்கு சில பேர்லாம் இருக்காங்க நம்ம சபையில், வெளியில் இருக்கிறவங்கெல்லாம். ஆமென். சின்ன வயதிலே, கடந்த நாள் கூட நான் ஒரு மகளுக்கு சொன்னேன், ரொம்ப சின்ன வயசுலே பாருங்கள், அந்த அசோசியேஷன்ஸ் ஈவில், தவறான ஈவில் அசோசியேஷன்ஸுக்குள்ளே போய் சின்ன வயதிலேயே தன்னுடைய மேன்மையை இழந்து. ஆமென். எஸ், ஈஸியாக தெரியுது. அப்போ அந்த மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். எப்படி இருக்கும்? அப்படியே போனால் எப்படி இருக்கும்? யாரோடையும் பழக முடியாது. சபைக்குள்ளே வந்தால் வேற்று மனுஷனாக தெரியும். ஒரு பயம் இருக்கும், ஒரு திகில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற வரையிலும் அது இருக்கும். ஆகவே மகனே, மகளே, நீ அவர்களோடு வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே. இல்லை 4:14. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே. 1 கொரிந்தியர் 5:11. 1 கொரிந்தியர் 5:11. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. ஆமென். எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனையாவது. இங்கிலீஷில் படிங்க, உங்களுக்கு நல்லா புரியும். But now I have written unto you not to keep company if any man that is called a brother be a fornicator, or covetous, or an idolater, or a railer, or a drunkard, or an extraordinary, with such an one know not to eat. Fellowship. பந்திலையும் இருக்கக்கூடாது, வெளியில் போய் டைன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்
ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரியலை. ஸோ அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் அப்படின்னா என்னது? இஃப் எனி மேன் தட் இஸ் கால்டு எ பிரதர் பி எ ஃபார்னிகேட்டர். பிரதர்னா எங்கே? சபை. சகோதரன் சகோதரினா எங்கே? சபை. சபை ஐக்கியத்தில் தான் அந்த பேர். ஆமென். நீங்கள் அதை எப்படி மாற்றிட்டீங்க? ப்ரோ, அப்படி தானே? ஹாய் ப்ரோ. எப்படி பிசாசு எப்படி கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா? உலகமும் அதுவும் அது வந்து எல்லாரும் ப்ரோ. அது எவன் கண்டுபிடிச்சானோ எதுலேருந்து வந்ததோ தெரில. பிரதர் சிஸ்டர் சபையில் கூட வந்துச்சு. பிரைஸ்லாம் ப்ரோ இங்கெல்லாம் சொல்கிறீங்களா? அதானே, இங்கே நான் பார்த்ததில்லை, இங்கே வராது. ஆமாம் ஆமாம். இன்னும் சிஸ்டருக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறாங்களோ தெரில. ஆமாம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அதுதான் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டிருக்கணும், சபையால் உண்டாக்கப்பட்டிருக்கணும். நல்ல ஐக்கியம் ஃபெலோஷிப்பால் உண்டாக்கப்பட்டிருக்கணும். 2 கொரிந்தியர் 6:14. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அதை இங்கிலீஷில் படி. Be ye not unequally yoked together with unbelievers. For what fellowship hath righteousness with unrighteousness? And what communion hath light with darkness? எவ்வளோ அருமையாக இருக்கு பாரு. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருளோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது, ஃபெலோஷிப் கொள்ளக்கூடாது. சரியா? தீஸ் ஆர் த ஈவில் ஃபெலோஷிப்ஸ், ஈவில் அசோசியேஷன்ஸ். அப்போ நமக்கு கிரைஸ்ட் அசோசியேஷன்ஸ் எதில் இருக்கிறது? blood of Christ. வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடி நம்ம தூரமாக இருந்தோம் இந்த ஃபெலோஷிப்புக்கு. ஆனால் இப்போ சபைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாக இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திஸ் இஸ் த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்ம வருகிறதையும் பார்த்தோம், ஈவில் அசோசியேஷனையும் பார்த்தோம். மத்தேயு 26:28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். பாவ மன்னிப்பு உண்டாகும்படி. அப்போ இன்றைக்கி ஒருவேளை நான் தப்பாக இந்த ஐக்கியத்தில் போயிட்டேன், இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருந்துக்கிறேன், இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருந்து சில காரியங்களை பண்ணிகிட்ருக்கிறேன், தெரியாமலே பண்ணிகிட்ருக்கிறேன், இதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே வந்து, ஆண்டவரே இது பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கான ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 20:28 என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவனுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட ரத்தம், கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ரத்தம், உங்களை பர்ச்சேஸ்டு பிளட். வாசிங்க அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? which he hath purchased with his own blood. அவருடைய ரத்தத்தினாலே கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீங்க. சரியா? ஸோ ஒரு நாளும்
ஆமென். கிறிஸ்துவ ஐக்கியத்தை பாவ ஐக்கியம் மூலமாக, ஈவில் ஐக்கியம் மூலமாக இழந்து போகக்கூடாது. அப்படி இழந்து போனால் அது பாவம். முழந்தால் படிடுவோமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய மந்தைக்குள்ளே இருக்கிறோம். உங்களை மேய்ப்பதற்கு கண்காணிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை நடத்துவதற்கு எப்படி உங்கள் வீட்டில் அருமையான பேரண்ட்ஸ் இருக்காங்களோ, அதே போல் சபையில் ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிரதர் சிஸ்டர்ஸை வைத்திருக்கிறார். அவங்களோட ஐக்கியத்தில் இருக்கிற நீங்கள் அந்த ஐக்கியத்தை விட்டு ஒரு நாள் விலகாதபடிக்கு, ஆமென், கிறிஸ்துவ ஐக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு, பாவத்தின் நிமித்தம் இழந்து போகாதபடிக்கு இன்றைக்கி கர்த்தருடைய கரத்தில், ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய ஐக்கியம் தவறான ஐக்கியமாக, என்னுடைய பேச்சு, என்னுடைய செய்கை மற்றவங்களை ஆண்டவரே மாறுபாடாக கொண்டு போகிற ஐக்கியமாக இருக்குமானால், அந்த ஐக்கியத்தை விட்டு நான் வழி விலகி, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட சம்பாஷணைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஐக்கியங்களுக்குள்ளும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொண்டு, ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மையாக உயர்த்த நான் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்த ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, செய்த சகல நன்மை விவகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென்.